தொடர்ந்து பாமகவில் நீடிக்கக்கூடிய இந்த மோதல் போக்கானது இன்றைய தினம் இந்த பேச்சுவார்த்தையை அடுத்து முடிவுக்கு வருமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எழக்கூடிய சூழல்ல யாரெல்லாம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்றது ஒரு முக்கியமான ஃபேக்டரா மாறி இருக்கிறது. தொடர்ந்து விவரங்களை வழங்கி கொண்டிருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். தொடர்ந்து என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துட்டு வரோம். இன்னும் திரு ராமதாஸ் அவர்கள் சந்திப்பில இருந்து எப்போது செய்தியாளர் சந்திப்பு நடைபெறலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம திரு அமித்ஷா அவர்கள் இந்த வாரத்தில் மீண்டும் தமிழகம் வர இருக்கிறாரு. இந்த தருணத்தில் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் பாமகவில் நிறுவனரோடு பேச்சுவார்த்தை, இது எல்லாமே நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்க முடியுமா? இதை எப்படி புரிந்து கொள்ளலாம்? நிச்சயமாக இந்த சந்திப்பை பொறுத்தவரையிலே இதுல ஏன் இந்த சந்திப்பு என்ற ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பட்டுள்ளது. டாக்டர் ராமதாஸ் தான் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களை அழைத்திருக்கிறார் என்று நமக்கு தகவல் கிடைக்கின்றது. அதாவது துக்ளக்கு இந்த வார இதழிலே ஒரு ஆர்டிக்கல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அந்த ஆர்டிக்கலை பொறுத்தவரையிலே அது பாமகவில் பிளவு ஏற்பட்டால் அது பாஜக கூட்டணியை பாதிக்கும் என்றும், பாமகவில் தற்போது நடக்கக்கூடிய குழப்பங்களுக்கு யார் காரணம் என்றும் அவர்கள் கார்ட்டூனோடு ஒரு பெரிய ஆர்டிக்கல் வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே அந்த விஷயத்தை கட்டுரையை படித்து விட்டு தான் டாக்டர் ராமதாஸ் தன்னுடைய பழைய நண்பரான ஆடிட்டர் குருமூர்த்தியை அழைத்ததாக தைலாபுரம் தோட்டத்தில் விவரம் அறிந்தவர்கள் நமக்கு தகவலாக சொல்கிறார்கள். அந்த கட்டுரையினுடைய நோக்கம் என்பது இருவரும் மீண்டும் இணைய வேண்டும். இணையாவிட்டால் அது பாமகவிற்கு மட்டுமல்ல பாஜக கூட்டணிக்கும், அதாவது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணிக்கும் ஒரு பெரிய இழப்பை ஏற்படுத்தும் என்ற ரீதியிலே அந்த கட்டுரை எழுதப்பட்டிருக்கிறது. எனவே அதனை படித்து விட்டுத்தான் டாக்டர் ராமதாஸ் தன்னுடைய பழைய நண்பரான ஆடிட்டர் குருமூர்த்தியை தொலைபேசி வாயிலாக அழைத்ததாக கூறப்படுகிறது. அதே போல கைதி துரைசாமி அவரும் சமீப காலமாக தொடர்ந்து டாக்டர் ராமதாசுடன் தொலைபேசி வாயிலாக அவ்வப்போது உரையாடி கொண்டிருக்கிறார்கள். கைதி துரைசாமி அவர்களை பொறுத்தவரையிலே இந்த கூட்டணி வலுப்பெற வேண்டும் என்று தொடர்ந்து பேசி வருகிறார். எந்த கூட்டணி? அதிமுக பாஜக இரண்டு கூட்டணியும் வலுப்பெற வேண்டும். அது மட்டும் இல்லாமல் டிடிவி தினகரன், ஓபிஎஸ் ஆகியோரெல்லாம் கூட இந்த கூட்டணிக்கு வர வேண்டும் என்று தொடர்ந்து அவர் பேசி வருகின்றார். எனவே அந்த அடிப்படையில் இந்த கூட்டணியில் அங்கம் வகிக்க வேண்டிய, பங்கு பெற வேண்டிய கட்சியாக பாமகவை அவர்கள் பார்க்கிறார்கள். அது பிளவுபட்ட பாமகவாக இல்லாமல் ஒன்றுபட்ட பாமகவாக இருந்தால்தான் தங்கள் கூட்டணிக்கு அது வலிமை சேர்க்கும் என்றும் இவர்கள் கருதுகிறார்கள். எனவே அந்த அடிப்படையிலே அவரும் இன்றைய தினம் சென்றிருக்கின்றார். நாம் முன்பு குறிப்பிட்டது போல காலை 7 மணிக்கே புறப்பட்டு அன்புமணி தன்னுடைய வீட்டிலிருந்து தந்தையை பார்க்க சென்றாலும் அவர் தயாராக இருப்பாரா, வீட்டில் இருப்பாரா என்ற ஒரு சந்தேகம் இருந்திருக்கின்றது. ஆனால் ஏனென்றால் முன்னறிவிப்பு இல்லாமல் தான் திடீரென்று புறப்பட்டு சென்றதாக சொல்லப்படுகின்றது. ஆனால் அங்கே உள்ளே சென்ற போது அவர் தயாராக இருந்திருக்கார். தயாராக என்றால் அதாவது கெஸ்ட் பார்ப்பாங்க, இந்த விருந்தினர்களை பார்ப்பதற்கு எப்போதும் புதிய அந்த ஆடை உடுத்தி, வீட்டில் இருக்கக்கூடிய ஆடை இல்லாமல் புதிய வேட்டி சட்டை போன்றவை உடுத்தி தன்னுடைய நண்பர்கள், அரசியல் விருந்தினர்களை பார்ப்பதற்கு எப்படி தயாராகி இருப்பார்களோ அது போல காலை நேரத்திலேயே அவர் தயாராகித்தான் இருந்திருக்கிறார். அந்த தயாராகி இருந்த நேரத்தில் தான் டாக்டர் அன்புமணி உள்ளே சென்றிருக்கிறார். தன்னுடைய தந்தையை பார்த்து 45 நிமிடங்கள் வரை அவர் பேசியதாக சொல்லப்படுகின்றது. எனவே அன்புமணி வெளியேறிவிட்டாலும் கூட தொடர்ந்து மற்ற 2 பேர், அதாவது ஆடிட்டர் குருமூர்த்தி, கைதி துரைசாமி ஆகிய இருவரும் தற்போது தைலாபுரம் தோட்டத்தில் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இருவரும் இந்த கட்சி இணைய வேண்டும், 2 தரப்பும் ஒன்று சேர வேண்டும் என்று சமாதான தூதுவர்களாகவே அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்றும் தெரிய வருகின்றது. எனவே இந்த பேச்சுவார்த்தைக்கு சுமூக தீர்வு எட்டப்படுமா என்பதுதான் பாமகவினருடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. தொடர்ந்து நாம் காலையிலிருந்து பல்வேறு செய்திகளை பார்த்து வருகின்றோம். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்களாக தந்தை மகன் இடையே இந்த கருத்து வேறுபாடு, கருத்து மோதல் என்பது நீடித்து வரக்கூடிய நிலையில் இன்றுடன் முடிவுக்கு வர வேண்டும் என்பது பாமகவினருடைய எண்ண ஓட்டமாக இருக்கின்றது. இந்த சமாதானம், அன்புமணி இறங்கி வந்து தந்தையை சந்தித்தது, இது போன்ற விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகி இருக்கின்றதா, இந்த சண்டைக்கு, கருத்து மோதலுக்கு தீர்வு கிடைத்திருக்கிறதா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். கண்டிப்பாக நீங்க குறிப்பிட்டது மாதிரி இந்த தந்தை மகன் மோதலானது இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த தொடர் பேச்சுவார்த்தைகளை அடுத்து முடிவுக்கு வருமா அப்படின்றத இனி அடுத்து வரக்கூடிய நகர்வுகளை முடிவு செய்யும். அதையும் நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. தற்போதைய விரிவான விவரங்களை வழங்கியமைக்க நன்றி ராஜேஷ்.